தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சிலருக்கு எங்களுடைய செயலின் மூலம் பதில் சொல்லும் மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு சொன்ன ஒவ்வொரு டேட்டாவையும் எங்களை விமர்சனம் செஞ்சவங்களுக்கான பதில் அதுதான். இங்க அவர் சொன்ன ஒவ்வொரு நம்பரும் எங்க டீமோட 5 வருஷ கடுமையான உழைப்புக்கான நம்பர். தொழில்துறையில் நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ரெக்கார்டை அடிச்சு சொல்றேன், அடுத்து நாங்க வந்துதான் பீட் பண்ண போறோம். இது உறுதி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நாட்டோட சராசரி விட அதிகமா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.19%. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஆண்டு இந்தியாவுடைய உற்பத்தி துறை வளர்ச்சி 4.5%. அதே சமயம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதை விட 3 மடங்கு அதிகமாக 14.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் 41 விழுக்காடு. இதை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல செயல் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தில் ஒன்றிய அரசு தர அனுமதிகளில் கிட்டத்தட்ட 60% தமிழ்நாட்டினுடைய முதலீட்டுகளானது. திராவிட மாடல் ஆட்சியினுடைய மற்றொரு சிறப்பம்சம் என்பது காழ்ப்புணர்ச்சி அரசியல் பண்ணாமல் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் பண்றது. தொழில்துறைன்னு மட்டும் இல்லாமல் எல்லா துறைகள்லையும் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களாக இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை கிடப்பில் போடாமல் எந்த பாகுபாடு பார்க்காம ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ வளர்ந்து வர புதிய துறைகளான செமிகண்டக்டர், ஏஐ, டீப் டெக் போன்றவற்றிலும் தமிழ்நாடு தன்னுடைய தடத்தை வலிமையாக பதிச்சிட்டு வருது. மொத்தத்தில் உங்களுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சி.